இன்னைக்கு வியாழக்கிழமை ஜனவரி 30 தை 17. அவிட்ட நட்சத்திரம் துதியை திதி. முந்தின நாள் அமாவாசை, நேற்று பஞ்சமி, இன்னைக்கு துதியை 2ஆம் ரை வளர்வரை பூர்வபட்சம். இன்றைக்கு நாங்கள் சிவஜோக சுவாமிகளுடைய நற்சிந்தனை பார்ப்போம். இந்த நற்சிந்தனை தேடி பார்க்கல ஒரு பிளாக் ஸ்பாட்ல கொஞ்சம் நற்சிந்தனை பாடல்கள் கிடைச்சது. அதை ஷேர் பண்ணிக்கொண்டு நாங்க தொடங்குவோம். நாங்கள் அந்த குருநாதர் படிச்சு முடிச்சிட்டோம் இல்லையா? அது படிச்சிட்டோம். எங்கள் குருநாதர் இன்னைக்கு என்னன்னு பார்ப்போம். தெரியுதா எல்லாருக்கும்? சொல்லு சிவமே. ஆமா. ஒரு ஆள் படியுங்க, பிறகு பார்ப்போம். சிவகுமார் சார். திருச்சிற்றம்பலம். சொல்லு சிவமே, சொல்லு சிவமே, சுகம் பெற மார்க்கம் ஒன்று. சொல்லு சிவமே, வெல்லும் பகையொழிய. சொல்லு சிவமே, வேறு பொருள் இல்லை என்று. சொல்லு சிவமே, அல்லும் பகலும் அற. சொல்லு சிவமே, அன்பே சிவம் என்று. சொல்லு சிவமே, கல்லும் கரைய கவி. சொல்லு சிவமே, காயமே கோயில் என்று. சொல்லு சிவமே, சொல்லு உம் சிவமே, சொல்லு சிவமே, சுகம் பெற மார்க்கம் ஒன்று. சொல்லு சிவமே. ஒவ்வொரு வரிகளையும் மிக இலகுவான வரிகள், ஆனா மிக ஆழமாக ஒவ்வொரு வரியும் தியானிக்கத்தக்கது. ஒரு வரியோடையே ஒரு நாளுக்கு தியானத்துல இருக்கலாம். சொல்லு சிவமே, சொல்லு சிவமே. சிவம் யாருன்றது அடுத்தது. சொல்லு சிவமே, சொல்லு சிவமே, சுகம் பெற மார்க்கம் ஒன்று. சொல்லு சிவமே. சுகம் பெற, சுகம் என்பது நல்லா இருக்கிறது என்று சொல்றது ஒரு கருத்து இருக்கு. சுகமா இருக்கிறதுன்றா கம்ஃபர்ட். யாரு ஹாப்பியா கம்ஃபர்ட்டா இருந்தா சுகமா இருக்கிறேன்னு. இப்படி இருக்கிறீர்கள் சுகம், இப்படி சுகம்னு கேட்டா அப்படித்தான் சொல்றது. அந்த சுகம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு மார்க்கத்தை, மார்க்கம்ண்டா வழி. நான் இருக்கிற சிட்டிக்கும் பேர் மார்க்கம் தான். மார்க்கம்ண்டா வழி, மார்க்கம் ஒன்று. சொல்லு சிவமே. இன்னொரு சுகம் இருக்குது. இந்த சுகம் பெற என்பது நோயில இருப்பவர்கள் நோயில இருந்து விடுதலை பெறுகிற சுகம். சுகம் வந்துட்டு தோண்டு கேட்கிறது, சுகம் ஆயிட்டு தோண்டு கேட்கிறது. சுகம் பெற மார்க்கம் ஒன்று. சொல்லு சிவமே என்ற நான் நல்லா இருக்கிற மார்க்கத்தை ஒன்று சொல்லு, அது உண்டு. இரண்டாவது, இந்த நோய் தீர்றதுக்கு ஒரு வழியை சொல்லு. எங்களுக்கு கன நோய்கள் இருக்கின்றன. சிலவர்கள் நோய் என்பது வேறு, பிணி என்பது வேறு. நோய் என்றால் உண்மையாக எல்லாவற்றையும் நோய் என்று சொன்னாலும், நோய் என்றால் குறுகிய கால வருத்தங்களை நோய் என்று சொல்வது, நீண்ட கால வருத்தங்களை பிணி என்று சொல்வது, குரோனிக் இல்னஸ். உங்களுக்கு ஒரு ஜலதோஷம் வந்துட்டுது, தடிமல் காய்ச்சல் வந்துட்டுதுன்றா அது நோய். ஒரு டயபெட்டிஸ் வந்துட்டுதுன்றா அது பிணி. அப்ப பிறவி பிணி என்பது பெரிய நோய். எல்லாவற்றிலும் எத்தனையோ நோய்கள் பிணிகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த பிறந்து கிடக்கிற பிறவி பிணி பெரிய பிணி. அப்ப சுகம்பர மார்க்கம் என்பது ஒன்று, இந்த உடல்ல இருக்கிற வருத்தங்கள் போறதுக்கு. ஏன்னா அவன்தான் வைத்தியநாதன், அவர்தான் வைத்தியநாதன். அப்ப அதை போறதுக்கு வழியை சொல்லு. ஏனென்றால் எங்களுடைய நோய்கள் விட அந்த பிணிகள் வாரது எங்களுடைய கர்ம வினைகள். நாங்க செய்கிற கர்ம வினைகளினாலதான் வருகுது. நாங்க செய்கிறதாலதான் பிணி வருகுது. ஆகவே கர்ம வினை போக வேணும் என்றால் இறை சிவத்தை தான் கேட்க வேணும். அதான் சுகம்பர மார்க்கம் ஒன்று சொல்லுச்சு. அப்ப ரெண்டாவது எங்களுடைய நோய்கள்ல இருந்து விடுதலை. மூன்றாவது பெரும்பிணியாகிய பிறவிப்பிணியிலிருந்து விடுதலை. மூன்றும் வரும். ஒன்று நான் நல்லா இருக்க வேணும் என்ற சுகம்,
இரண்டாவது எனக்கு இருக்கிற நோய் நொடிகள் நீங்க வேணும் என்ற சுகம். மூன்றாவது பிறவிப்பிணியிலிருந்து விடுதலை வருகின்ற சுகம். சுகம் பெற மார்க்கம் ஒன்று சொல்லுகிறமே. வெல்லும் பகை ஒளிய சொல்லு சிவமே. அது என்ன வெல்லும் பகை? மும்மரங்கள் பகைமை இல்லாமல் இருக்க. திருப்பி திருப்பி எங்களுடைய பகைகள் எங்கட வெண்டு கொண்டே இருக்குது. ஓவர்வெல்மிங் அஸ். எங்கட என்னதான் சச்சங்கத்துல இருந்தாலும் கோபம் வந்துதான் தீருது. என்னதான் சச்சங்கத்துல இருந்தாலும் எரிச்சல் பொறாம குரோதம் வந்துதான் செய்யுது. என்னதான் சச்சங்கத்துல இருந்தாலும் காமம் வந்துதான் செய்யுது. என்னதான் சச்சங்கத்துல இருந்தாலும் அசூயை அழுக்கு எல்லாம் வந்துதான் செய்யுது. திருப்பி திருப்பி என்னை வென்று கொண்டே இருக்கின்றது. அந்த பகை ஒழிய வேண்டும். அப்ப ஒன்று உலகத்திலே இருக்கிற பகை, அது இருக்குத்தான் ஒவ்வொருத்தருக்கும், எரிச்சல் பொறாமை எல்லாருக்கும் இருக்கு. அந்த பகை ஒழிய வேணும். இரண்டாவது, என்னை நாளும் போரிட்டு வென்று கொண்டிருக்கின்ற இந்த பகைகள். சொல்லுவார்கள் கோபம், குரோதம், மோகம், மதம், மாச்சல், அந்த 6 இருக்குதுல்ல. ஆச்சரியம். அப்ப அந்த பகைகள் எல்லாம் ஒழிய வேணும் சிவமே. அப்ப வெல்லும் பகை ஒளிய சொல்லு சிவமே. அடுத்தது பொருள் இல்லை என்று சொல்லு சிவமே. There is no second. ஏகம் சத், ஒன்றே. எங்களுக்கு எத்தனை பொருள்? முதலாவது இந்த உடம்பு ஒரு பொருள். அடுத்தது முடிஞ்சோடனே வேலைக்கு போகணும். பிறகு அதுல வர்ற பணம் வர வேணும். பிறகு அதுல கொஞ்சம் போட்டு பிள்ளை குட்டிகளுக்கு வைக்கணும், அதுகள் பொருள். பிறகு இந்த வீட்டை பார்க்கணும், அது ஒரு பொருள். பிறகு இன்னும் கொஞ்சம் விசாரிச்சா இந்த சைவத்தை நான் பார்க்கறேன்னு நினைச்சு கொண்டிருக்கிறது, அது ஒரு பொருள். பிறகு இந்த ஆக்களுக்கு செய்யறதுன்றது அது ஒரு பொருள். சமூகம் என்ற பொருள், நாடென்ற பொருள். பொருள் அல்லவற்றை பொருள் என்றுணரும் மருளானாம் புறம். எது எது பொருள் இல்லையோ அது எல்லாவற்றையும் பொருள் என்று சொல்லி, எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய் அவன்தான் கடைசியா வந்து சேரும், எல்லாம் அவன்தான். அப்ப வேறு பொருள் இல்லை என்று சொல்லு சிவமே. அடுத்தது பகலும் அறியா சொல்லு சிவமே. அல்லம் பகலு மற சொல்லு சிவமே. அது என்ன அல்லும் பகலும்? இரவும் பகலும். இரவும் பகலும். அல்லும் பகலும் மனமரதமந்துதித்தால் சொல் கல்லும் சொல்லாதோ கவி என்று சரஸ்வதி கந்தாதி கம்பர் பாடியது. அல்லும் பகலும், ராப்பகல் இல்லாம போகணும். எப்ப ராப்பகல் இல்லாம போகும்? முத்தி நிலையில. முத்தி நிலையில, நிஷ்ட நிலையில. ராப்பகலற்ற இடத்து ரமித்திடுவோம். ரமித்திருப்போம் வா அருணாசலாண்டு ரமணர் படிப்பார். இருந்தேன் ராப்பகலற்ற இடத்தை, இருந்தேன் எண்ணிலி கோடி காயத்தை என்று திருமந்திரத்துல சொல்லுவார். அப்ப ராப்பகலற்ற இடம் என்பது நிஷ்டை கூடிய நிலை. அதான் அல்லும் பகலும் அற சொல்லை சிவமே. அந்த நிஷ்டை கைகூடுவதற்கு செய். எத்திர கேட்கிறார்? சுகம்பர மார்க்கம், பகையொழிய வேண்டும், வேறு பொருள் இல்லை. அப்ப வேறு பொருள் இல்லை என்று ஒன்றித்து விட்டால் நிஷ்டை. ஒன்றித்தல்ல நிஷ்டை. நிஷ்டை என்பது ஃபிக்ஸ்ட் இன் தட் ஸ்டேட். அப்ப அன்லும் பகலும் அற சொல்லு சிவமே ஒன்றித்துட்டார். அடுத்தது அன்பே சிவம் என்று சொல்லு சிவமே. அன்பே சிவம் என்று சொல்லு சிவமே. அன்பே சிவம். நிஷ்ட வந்தாத்தான் இந்த அன்பே சிவம் வரும். எல்லாத்தையும் எல்லாம் வார்த்தையில தான். திரைப்படத்துல வரும், பாட்டுல வரும், வார்த்தையில வரும். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே. அப்ப அன்பே சிவம் என்பது இருக்குது. அது என்ன அன்பே சிவம்?
எல்லாரோடும் அன்பா இருப்போம். அது சொல்லுவோம், இல்ல அன்பா இருக்குன்னு அது சொல்லுவோம். அது எது அன்பு? மனைவி குழந்தைகள் மேல வைக்கிற பாசம். மனைவி குழந்தைகள் மேல வைக்கிற பாசம் அன்பு. அப்ப அதுதான் சிவமோ? அது முன்னுக்கு பொருளை வேறு பொருள் இல்லை என்று சொல்லி சிவமே மாறி பிறண்டுட்டு இங்க பாத்தீங்களா? இதுதான் சொல்றது பகை உண்டு. வெல்லும் பகை ஒளிய சொல்லு சிறு திரும்பி படிக்கணும். சிவத்தை நினைச்சிருந்தா அன்பு அன்பு வரும். அன்பு என்பது இறைவனுக்குத்தான் அந்த அன்பு இருக்குது. எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது ஏதோ சும்மா அப்படி எல்லாம் கண்டிஷனல் லவ், லிமிட்டட் லவ், எல்லாம் நிபந்தனைக்கு இருக்கிற அன்பு. ஒரு நிபந்தனை, ஒரு கட்டுப்பாடு, ஒரு வரையறைக்குட்பட்டது. இறைவன் தான் எல்லையற்ற அன்பு, வரையறையற்ற அன்பு. அதை என்னென்று சொல்றோம் நாங்கள்? அருள். அருள். எது அருள்? இறைவன் எங்கள் பால் கொண்டது அருள். அருள். அந்த அருளைத்தான் நாங்கள் என்னென்று சொல்றது? கருணை. சக்தி என்று சொல்றோம் நாங்கள். அருள் அது சக்தி. அருள் அது சக்தியாகும். அந்த அபிராமி பட்டருக்கு இப்ப ஈஸ்வரன் நல்ல ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறார் பாருங்க, அருமையா. ஏன்னா எல்லாம் ரொம்ப ரொம்ப குழப்பம். இப்ப அபிராமி அந்தாதி படிக்கப்படாது, அது சைவம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் உங்களோட கூட்டம் வருது. ஓமையா உண்மைதான். சிவகுமாரே கொஞ்சம் பயந்து படிக்கிறீங்களா, அப்புறம் ஊர்ல என்ன சொல்லுவாங்க? இல்லையா, நீங்க நம்மட சத்தாங்கத்துல எல்லாம் இருக்குதானே. உம் அப்ப அப்ப அன்பு என்பது சக்தி. இனி பாருங்க, இனி இனி இந்த அன்பை பாருங்க. அன்பது அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். சிவமும் சக்தியின் ரெண்டென்கிறவர்கள் அறிவில்லாதவர்கள். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், சக்தியே சிவமாவதை யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவம் என்று சொல்லு சிவமே. அந்த நிபந்தனையற்ற அன்பு, எல்லையற்ற அன்பு, அந்த பராசக்தி எங்கள் மீது வைத்த தாயன்பு, அந்த அன்பு சிவம். இப்ப நிஷ்டை வந்த பிறகு, அந்த இருநிலை வந்த பிறகு, ஜீவன் சிவத்துவமான பிறகுதான் ஜீவனுக்கு அந்த அன்பு வரும். அதுக்கு முந்தி எல்லாம் கண்டிஷனல் அன்புதான். அன்பே சிவம் என்று சொல்லு சிவமே. அடுத்தது கல்லும் கரைய கவி சொல்லும் சிவமே. கல்லும் கரைய கவி. சொல்லுக கல்லும் கரையும் அவ்வளோ அன்பா. உருகி உருகி படிக்க வேணும். உருகி உருகி, நான் சொன்னனே, உதட்டால படிப்பது, வாயால படிப்பது, தொண்டையால படிப்பது, வயிற்றுல இருந்து கத்துறது, அதெல்லாம் இல்லை. மனத்தால படிப்பது, உள்ளத்தால படிப்பது விட்டு உயிரால படிக்க வேணும். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்களற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதிம்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்று உருகி படிக்க வேணும். 1000 பாடல் முற்றுவதில் பயன் இல்லை. ஒரு பாடல் உருகி படித்தால் காணும். அதிலே உருகி படிக்கிறதுலே உணர்ந்து படித்தால் இன்னும் நல்லா இருக்கு. அதுக்குத்தான் உணர்ந்தாத்தான் அந்த உருக்கம் வரும். உணராட்டி உருக்கம் வாரது கஷ்டம். ஆனா தான் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்றார். உணர்ந்து, பொருள் உணர்ந்து ஓதல். நாளைக்கு இருக்கு எங்களுக்கு என்ன திருமுறை, பொருள் உணர்ந்து ஓதல். கல்லுங்கரைய கவி சொல்லு சிவமே, காயமே கோயில் என்று சொல்லு சிவமே. அது என்ன காயமே கோயில்? உடம்பு. இந்த உடல் தான் கோயில். சொன்னார் என்ன, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுள்ளே உரு பொருள் கண்டேன். பொருள் பாத்தீங்களா? பொருள் வந்துட்டு எது பொருள்? உரு பொருள் கண்டேன். உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே. எவ்வளவு எழும்பினோன்னு எக்ஸசைஸ் செய்யறது, யோகா செய்யறது, ட்ரெட்மில் ஓடுறது, ஜிம்முக்கு போறது, நடக்கிறது, எல்லாமே வழிபாடுதான். யோசிச்சு பாருங்க.
வெள்ளம் எழும்பி குளிக்கைக்குள்ளேயே வழிபாடுதான். சிவலிங்கத்துக்கு பூ அபிஷேகம் தான். சிவ சிவான்னு சொல்லிக்கொண்டு நம்ம சிவாய் சொல்லிக்கொண்டு குளிச்சிங்கன்னா அது அபிஷேகம். உம் உடம்புல திருநீற்ற பூசினா அது அலங்காரம். ஆடை உடுக்க சிவத்துக்கு அலங்காரம். ஆகாரம் கொடுக்க சிவத்துக்கு அன்னம். சுவாமி சொல்றதெல்லாம் சிவ வார்த்தை. ஏன்னா இது சிவன் குடியிருக்கின்ற கோயில். காயமே கோயில் என்று சொல்லு சிவமே. இது ஒரு பாட்டு. சொல்லு சிவமே சொல்லு சிவமே சுகம் பெற மார்க்கம் ஒன்று சொல்லு சிவமே. வெல்லும் பகை ஒழிய சொல்லு சிவமே. வேறு பொருள் இல்லை என்று சொல்லு சிவமே. சொல்லு சிவமே சொல்லு சிவமே சுகம் பெற மார்க்கம் ஒன்று சொல்லு சிவமே. திருப்பி திருப்பி படிக்கலாம். ம். அடுத்ததையும் படிப்போமா? ம். படிங்க. வேற யாராவது அல்லலற்று வாழ வழி சொல்லு சிவமே. அகம் பிரமாஸ்மி என்று சொல்லு சிவமே. வல்லல் எல்லாவர்க்கு நல்ல நன்று சொல்லு சிவமே. எல்லாம் சசி சிவன் செயலாய் சொல்லு சிவமே. இல்லாது வாழ்வென்று சொல்லு சிவமே. நீயும் நானும் ஒன்றென்று சொல்லு சிவமே. பொல்லாப்பிங்கில்லை என்று சொல்லு சிவமே. புத்தடியோம் நாங்கள் என்று சொல்லு சிவமே. இந்த பாடல்லையா அந்த சானா எழுத்து வராது. எல்லாம் சிவன் செயலாய் சொல்லு சிவமே. அந்த சானா வராது. எந்த சானா? எல்லாம் சசிவன்னு போட்டிருக்கு தானே. எல்லாம் சிவன் செயலாய். எல்லாம் அல்லக்கு வாழ வழி சொல்லுவமே. துன்பமில்லாமல் வாழ்வதற்கு ஒரு வழி சொல்லு சிவமே. அல்லலட்டு வாழ வழி சொல்லு சிவமே. அல்லலண்டா என்ன? துன்பம். துன்பம். எப்படிப்பட்ட துன்பம்? துன்பம். ததியுருமத்தில் சுழலும் என்னாவிதளர் விலதோர் கதியுரு வண்ணங் கருது கண்டாய். அகப்பட்ட தயிர் போல அங்கே இங்கே எறிப்பட்டு ஊட்டுப்பட்டு கொண்டு திரிகிறான். எங்களால ஒன்றுமே செய்யலாம். கிரைண்டர்ல அடிச்சா ஒரு பக்கம் தான், மத்தில ரெண்டு பக்கம் ஓடி திரியும் அங்கேயும் இங்கேயும். அதான் அல்லல். அல்லல் பட்ட ஆற்றாது அழுத கண்ணீரன்றோ செல்வத்தை தேய்க்கும் படை என்று வள்ளுவர் சொன்னார். நீங்க உங்களுடைய செல்வத்தினால யாராக்காது தீங்கு செய்தால், இந்த தீங்கால பாதிக்கப்பட்டவர் கண்ணீர் ஊத்தினால், அந்த கண்ணீர் தான் உங்களோட செல்வத்தை தேய்த்து அழிக்கின்ற படை. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வத்தை தேய்க்கும் படை என்றார். அப்ப அல்லல் அல்லலட்டு வாழ வழி சொல்லு சிவமே. அது எங்களுக்கு வாரது விதியின் பயனால வார அல்லல் ஒன்று இருக்குது. இன்னொரு அல்லல் ஒன்று இருக்குது, ஊசல்படும் மனம். அது அங்கேயும் இங்கேயும் ஓடி திரியும். இப்ப சத்சங்கம் முடிஞ்சதா, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன போகலாம், அடுத்தது என்ன செய்யலாம் ஓடி ஓடி தெரியும். அது அந்த அந்த அல்லல் ஒன்று இருக்கு. ஊசல்படும் மனம் அது ஒரு அல்லல். அப்ப ஒன்று விதிவசத்தால வாரது, மற்றது நம்மளால வாரது. ரெண்டும் நம்மளாலதான். அது விதி வந்தாலும் நாங்கள் ஒரு இடத்தை இருக்காம ஓடித்திருக்கிறோம். அது ரெண்டாவது ரெட் ரேஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, ரெட் ரேஸ். அல்லலட்டு வாழ வழி ரெண்டும் அடங்க வேணும். மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே. இந்த மனம் அடங்க வேணும்.
அல்லலற்று வாழ வழி சொல்லு சிவமே. அகம் பிரமாஸ்மி என்று சொல்லு சிவமே. அதென்ன அகம் பிரமாஸ்மி? நானே சிவன். அகம் பிரமாஸ்மி என்பது மகா வாக்கியம், வேதங்கள்ல வர்ற மகா வாக்கியம். தத்துவமசி, அதான் எல்லாம் படிச்ச நாங்களே, தத்துவமசி. அதுகள்ல வந்து அகம் பிரம்மாஸ்மி. அகம் என்றால் நான். ம். கைவல்ய உபநிஷத்திலையும் படிச்ச அகம் என்று படிச்ச நாங்களோ நேற்று. அந்த நாளோ அகம் என்றா நான். எல்லாம் நான் நான் என்று சொல்றது அகம் என்று வருது. அகம் அகம் பிரம்மம் அப்படி சொல்லி இருக்கலாமே. ஏன் அகம் பிரம்ம அஸ்மி வந்தது? அகம் பிரம்மம் என்றா முடிஞ்சுது. நான் அதுவாகிறேன் என்று. அப்படி. யூ ஆர் நாட் தட். ம். அது ஆகிறது, அதான் பிரச்சனை. அது ஒன்றுதான். ம். இப்ப எல்லாரும் டாக்டர் ஆகலாம், விளங்குறதானே? ம். ஆதல், அது ஆதல், அதான் அங்க சைவன் சொல்றது ஆதல். எல்லாரும் இமயமலை ஆகலாமோ? அது 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 தனி. இங்க இமயமலை ஆகலாம். அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். அப்ப அகம் பிரம்ம அஸ்மி இல்லாட்டி அகம் பிரம்ம வந்து முடிச்சிருக்கலாம். என்ன அஸ்மி அசி, அதுதான் அங்க இருக்கிற வித்தியா. அப்ப சைவ சித்தாந்தம் அதில் ஒரு அந்த ட்விஸ்ட பிடிக்குது. ஏன் அப்படி சொன்னார்கள்? அகம் பிரம்ம அஸ்மி. அஸ்மி என்றா நான் அதுவாக இருக்கிறேன். நாங்கள் ஒரு நாளும் சிவனாக இயலாது. அதுக்கப்ப நீ அதுவாக இருக்கிறாய், அதுவாக இருக்கிறாய். ஆக இங்கதான் அன்புக்கும் பெருகுது. அன்பே சிவம் ஆவது. அன்பே சிவம் ஆவது. இப்ப அடுத்த பொருள் அதுக்கு. அங்க அன்பு என்பது முதல் ஒரு பொருள் சொல்லி போட்ட அன்பு சக்தி என்று. இப்ப அன்பு என்பது அன்பு செய்கின்ற அடியவர்களை குறிக்கும். ஆகு பெயர், ஆகு பெயர் என்று சொல்லுவார்கள். இப்ப கீரை விற்கிறவளை முன்னால போயிட்டுது கீரை, சிவகுமார் ஓடி ஓடி வாரார் கீரை வேண்ட. கீரைக்காரி அங்கால அங்கால 4வது வீட்டுக்கு போயிட்டா. இங்க இருந்து என்னென்னு கூப்பிடுவார்? கீரை. எவா, அதுதான் ஆகு பெயர். கீரை விற்கிறதால காவுறதால கீரை என்று வந்துட்டுது. அது மாதிரி அன்பு செலுத்துறதால அடியவர்களை மெய் அன்பர்களை அதான் சொல்லுவார்கள் என்றா மாலர நேயம். நேயம் என்று சொன்னார். மாலர நேயம், குற்றமற்ற அன்பு. அந்த அன்பு செய்கிற அடியவர்களை இப்ப பாருங்க, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். இந்த அன்புள்ள செலுத்துற அடியவர்களையும் சிவத்தையும் ரெண்டு வேறு வேறு ஆக்கள் சொல்வார் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். இந்த அடியவர்கள் சிவமாக ஆகின்றார்கள். அகம் பிரமாஸ்மி தத்துவமசி, நீ அது ஆகிறாய். அன்பே சிவமாவதாரும் அறிகிறார். அன்பே சிவமாவதாரும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. தானே அதுவாகிறது. என்னது இப்ப அன்பன் சிவத்துக்கு 2வது விளக்கம் சொல்லியாச்சு. முதலாவது அன்பென்பது சக்தி, 2வது அன்பென்பது ஆகு பெயராகி அன்பு செலுத்தும் அடியவர். அடியவர்கள். மற்றது பொதுப்படைய எல்லாரும் அன்பு என்று சொல்றது அது இருக்கு. ஆனா அந்த பொருள் மேலாட்டமான பொருள். இதே மாதிரி அகம் பிரமாஸ்மி, நீ அது ஆகிறாய், நான் அது ஆகிறேன். அகம் பிரமாஸ்மி என்று சொல்லு சிவமே. எல்லாவர்க்கும் நல்ல நன்று சொல்லு சிவமே. அது என்னது? எல்லாரோடையும் அன்பா இருக்க வேணும். எல்லாருக்கும் நல்லவன். எல்லாருக்கும் நல்லவன் என்று பேர் எடுக்கலாமோ? முடியாது. எப்படி? ஏன் முடியாது? நாங்க என்ன செய்தாலும் சிலருக்கு குத்தும். என்ன இல்ல, நாங்களும் அப்படித்தான், அது வேற விஷயம்.
சொல்லுவார்கள், ஏறினா மாட்டுக்கு கோபம், இறக்கினா முடவனுக்கு கோபம்ன்ற மாதிரி என்ன செய்தாலும் ரெண்டும் வரும். டூ சைட்ஸ் ஆஃப் தி கோயின். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. ஒற்றுவரையுமே நாங்கள் சொல்ல இயலாது. நான் நல்லது மட்டும்தான் செய்கிறேன் நான். ஓ, இல்லையோமோ? ஆமா. ஓம் ஐயா. எல்லாரும் இன்பமும் துன்பமும். எல்லாரும் ரெண்டும் கலந்துதான் அடிக்கிறோம் நாங்க. குருநாதர் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் 2 பாக்கெட்டுக்கையும் சேர்க்கிறோம். இந்த பாக்கெட்டுக்கு புண்ணியம், அந்த பாக்கெட்டுக்கு பாவம். இந்த பாக்கெட்டுக்கு பாவம். புண்ணியம், அந்த பாக்கெட்ல பாவம். 2 பாக்கெட்டு தான் நிரப்புறோம் நாங்க. ஒன்று சுவாமி. இல்லை. அப்ப அப்படி எப்படி என்றா எப்படி எல்லாருக்கும் நல்லதா இருக்கிறது? அப்ப எங்களுக்கே பெரிய குழப்பம். எல்லாம் லம்போதரனும் சொல்றார், நானும் இப்படி செய்யணும், இன்றையில இருந்து பாப்போம் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நாள் லம்போதரனும் அப்படித்தான். அப்ப எப்படி எல்லாருக்கும் நல்லனா இருக்கிறேன்டா? நான் செய்வதில்லை, அவன் செய்கின்றான். அந்த ஓனர்ஷிப், கர்த்தருத்துவம், கர்த்தா நான் தான் என்கிறத எடுத்துட்டு அவன் தான் செய்கிறான் உணர வேண்டும். இதுடைய பலனும் எனக்கு இல்லை, அவனுக்குத்தான். என்ஜாய்ஷிப்பும் அவன் தான், போத்திருத்துவம். ரெண்டும் அங்க கொடுத்துட்டோம்டா, எல்லாம் அவன் செய்யலண்டா, எங்கேயும் நாங்க செல்லுறதுல ஏதாவது பொல்லாது இருக்குமோ? இல்ல. எல்லாம் நல்லதுதான். அப்ப எல்லாருக்கும் நல்லதைத்தான் செய்கிறோம் நாங்க. சொல்லுவார் பாதகத்தை செய்திருந்தும் பரிசாக்கி விடுமே. சிவஞான சித்தியார் சொல்லுதல்லோ, பாதகத்தை செய்திருந்தும் பரிசாக்கி விடுமே. அப்ப நீங்க எல்லாருக்கும் நல்லதாத்தான் இருக்கணும். ஏன்னா எல்லாம் சிவன் செயலாத்தான் செய்கிறீர்கள். நீங்க உங்களோட செயலன்னு ஒன்றும் இல்லை. அதான் அடுத்தது வந்துட்டுது. எல்லாருக்கும் நல்ல நன்று சொல்லு சிவமே. அது எப்படி வரும்? எல்லாம் சிவன் செயலாய் சொல்லு சிவம். ஓம். எல்லாம் சிவன் செயல். எல்லாம் சிவன் செயல். எல்லாம் சிவன் செயல்ன்றது எப்ப வருமண்டா, இந்த ஆத்மாவோட கூட இருந்து கண்டு காட்டி அறிந்து அறிவித்து சொல்லி சொல்லுவித்து செய்விக்கிறவன், செய்து செய்விக்கிறவன் இறைவன். நான் இல்லை. அதனால நான் செய்கிறது ஒன்றுக்கு நான் ஓனர் இல்லை. எனக்கு இதுண்ட பலனுக்கு நான் உரிமை உள்ளவன் இல்லை என்று உணர்ந்தால், நீங்களே அர்ப்பணம் செய்யல. அந்த அர்ப்பணம் செய்யறது யோசிச்சு செய்யறது. அர்ப்பணம் அப்படி உணர்ந்தால் உங்களுக்கே வந்துடும். அது சிவபோதம் போய் சிவபோதம் தலைத்து நிற்கும். அகம் பிரமாஸ்மி ஆகும். எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்ந்து இருக்கு பாருங்க. சிவபோதம் போய் சிவபோதம் வந்துடும். தன் முனைப்பு கட்டு சிவனுடைய நினைப்பாக நிற்கும் என்றால் நான் சிவம் என்ற அகம் பிரம்மாஸ்மி வரும். எல்லாம் சிவன் செயலாய் சொல்லு சிவமே. அடுத்தது நில்லாதி வாழ்வென்று சொல்லு சிவமே. அது நில்லாதி வாழ்வு, வாழ்க்கை நிலை இல்லாது. அலகை தேர் பொய்த்தேர் காணல் நீர் இந்த வாழ்க்கை. நீர்க்குமிழிக்கு நிகரென்பர் யாழ்க்கை நில்லாது செல்வம். இது கந்தர் அலங்காரத்துல படிப்பார் அருணகிரியார். நீர் குமிழிக்கு நிகர் என்பர் நாக்கை நில்லாதது செல்வம். நில்லாதி வாழ்வென்று சொல்லு சிவமே. இன்றைக்கு இருந்தார், நாளைக்கு போயிடுவார். இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. அப்ப இதை பொருளா பிடிக்கப்படாது, அனுபவிக்க வேணும். அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம அனுபவிச்சாதான் அனுபவிக்கலாம், இல்லாட்டி அனுபவிக்கல. மாட்டுப்படக்கூடாது, மாட்டுப்படக்கூடாது. இந்த வீடு இந்த வாழ்வு எல்லாத்திலையும் இருந்து அனுபவிக்கணும், ஒன்றிலே மாட்டு கொடுக்கூடாது. இந்த நாட்டு தமிழ்ல சொல்றோம் என்றால் எல்லாத்திலையும் இருக்கிறதான். ஆனா இந்த நேரமும் குண்டி தூச தட்டி போட்டு எழும்பி போக ரெடியா இருக்கும். அதான் நாட்டு தமிழ். தட்டி போட்டு எழும்பி போக ரெடியா இருக்கும். அதான் மாற்றப்படாமல் இருக்கிறது. நில்லாதி வாழ்வென்று சொல்லு சிவமே. அடுத்தது நீயும் நானும் ஒன்றென்று.
நீ நானும் ஒன்றென்று சொல்லு சிவமே. இது யாருக்கு சொல்றார்? நீ நானும் ஒன்றென்றால் அவனே நான், நானே அவன். ஆ நீ நானும் ஒன்றென்று சொல்லு சிவமே. இப்ப நீ நானும் ஒன்றண்டைக்கே ரெண்டு இருக்கிறதுன்றது வருகுதல்லோ. ஓம் ஐயா. ரெண்டு இருக்கிறதுன்றது வருகுது. இதே வாதத்தை தான் வச்சார் யாரென்றால் நாயக்கர். என்ன நாயக்கர், அவருக்கு பேர் மறந்து போகுது. சோமசுந்தர நாயக்கர். அவர் மரமலையுடைய குரு. ஒரு 100-150 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முந்தி இருந்த 180 120 130 வருஷம் விவேகானந்தரை சந்திக்கிறார் சென்னைக்கு வரைக்கு. ரெண்டு பேரும் கதைச்சு சித்தாந்தத்தை உரையாடைக்கு விவேகானந்தர் தொடங்க இவர் இதே வாதத்தான் வைக்கிறார். நீங்க சொல்றதுலயே ரெண்டாவது ஒன்று இருக்குதே என்றுட்டார். நீங்க சொல்றதுலயே ரெண்டாவது இருக்குது என்றுட்டார். நீயே நானும் ஒன்றென்று சொல்லு சிவமே என்றாலே ரெண்டு இருக்குதானே. அப்படித்தான் அவர் சொன்னார். அப்பதான் விவேகானந்தர் சொன்னார், நல்லா இருக்குது சைவ சித்தாந்தம் கேட்டுட்டு நல்லா இருக்கு என்று சொன்னார். நீ நானும் ஒன்றென்று சொல்லு சிவமே, பொல்லாப்பு இங்கில்லை என்று சொல்லு சிவமே. அது என்ன பொல்லாப்பு? ஒரு பொல்லாப்பும் இல்லைன்னு சொல்லுவார். ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பது ஜூவர் சுவாமியுடைய வாக்கியங்கள்ல உண்டு. ஒரு பொல்லாப்பும் இல்லை, எல்லாம் எப்போ முடிந்த காரியம், ஒரு பொல்லாப்பும் இல்லை, யாம் அறியோம், முழுதும் உண்மை. இதெல்லாம் அவர் சொன்னது. அப்ப இது என்னது ஒரு பொல்லாப்பும் இல்லை? கலிபோர்னியால காடு பத்தி எரியுது, ஒரு பொல்லாப்பும் இல்லையா? ம் சிவசி. உக்ரைன்ல யுத்தம் நடக்குது, காசாவில யுத்தம் நடக்குது, எல்லாம் அமர்ந்துட்டுது கொஞ்சம் கொஞ்சம், மூன்றுமே அமர்ந்துட்டுது. ஆனா அதுகளெல்லாம் ஒரு பொல்லாப்பும் இல்லையா? எல்லாம் அவன் செயல். அப்புறம் அதுல என்ன பொல்லாப்பு? எல்லாம் சிவன் செயல். கொரோனா வந்தாலும் சிவன் செயல், கேன்சர் வந்தாலும் சிவன் செயல், மரணம் வந்தாலும் சிவன் செயல், வாழ்வு வந்தாலும் சிவன் செயல். ஆனவுடையனால ஒரு பொல்லாப்பும் இல்லை, எல்லாம் அவன் செயல். எல்லாம் சரியாத்தான் நடக்குது. நாங்கள் தான் அது போல இது போல நாங்க கொஞ்சம் இதை சரி பண்ணுவோம் அதை சரி பண்ணுவோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு பொல்லாப்பும் இல்லை. பொல்லாப்பு இல்லை என்று சொல்லு சிவமே. அடுத்தது புத்தடியோம் நாங்கள் என்று சொல்லு சிவம். அது எப்படி என்றால் புத்தடியோம் என்ன புத்தடியோம்? கேள்விப்படாத சொல்லாரு. புத்தடியோம் உன்மதி தாட்கொண்டால் பொல்லாதோ இத்தோணி நண்புடைமை எல்லோ மறியோமோ சித்தம் மலை என்ன சொல்லுவார்? கேள்விப்படாத இருக்கின்ற அந்த புத்தடியோம் உன்மதி தாட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை. என்னது புத்தடியோம்? உண்மை நாங்கள் புத்தடியோம் புத்தடியோம் என்றா ரெண்டு கருத்து. நாங்கள் புதாக்கள், இப்பதான் இந்த இந்த பக்திக்கு வார புது அடியவர், நியூ கமர். நியூ கமர். நியூ கமர் அப்ப படிச்சிட்டீங்க. நியூ கமர். உண்மை எங்கள்கிட்ட நிறைய குறைபாடு இருக்கு. தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாத அதுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மாதிரி பொறுத்து திருத்தி எங்களை ஆட்கொள்ள வேணும் ஐயா, நாங்கள் புதுசு இப்பதான் வந்திருக்கிறோம். அது ஒன்று. ரெண்டாவது புத்தடியோம், எவர் ஃப்ரெஷ், அன்றளந்த தாமரை போல நம்முடைய பாதத்தில் வைப்பதற்கு தகுதியா வந்திருக்கிறோம். எவர் ஃப்ரெஷ், மாசுக்கள் ஒன்றும் இல்லை. இன்னும் வண்டுகள் தேனீக்கள் அருந்த தேன் அருந்தவில்லை. நமக்கு அப்படியே சமர்ப்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். சுவாமி ஜஸ்ட் அக்செப்ட் மீ. புத்தடியோம் நாங்கள் என்று சொல்லு சிவமே. ரெண்டு கருத்து. புத்தடியோ இங்க புத்தடியோம் ரெண்டு கருத்து. அங்க சொன்ன புத்தடியோம் நியூ கமர்ஸ்.
இங்க நியூ கமர்ஸும் சொல்லலாம். ஆம். ஆனா இவ்வளவு நிலைக்கு பிறகு வாரது நியூ கமர் இல்லையே. அல்லலட்டு வாழ வழி சொல்லு விலமே அகம்பிரம் ஆஸ்மி என்று சொல்லு சிவமே எல்லாவர்க்கும் நல்லன் என்று சொல்லு சிவமே எல்லாம் சிவன் செயலாய் சொல்லு சிவமே நில்லாதி வாழ்வென்று சொல்லு சிவமே நீயும் நானும் ஒன்றென்று சொல்லு சிவமே பொல்லாப்பு இங்கு இல்லை என்று சொல்லு சிவமே என்றது பிறகு புத்தடியும் சொல்லப்படாது. ஆம். இது அப்படியே நாங்கள் ஒட்டு மாசம் எல்லா மாசம் போயிட்டு அப்படியே எவர் ஃப்ரெஷ்ஷா புது தாமரை போல வந்திருக்கிறோம் ஐயா. ஜஸ்ட் ரெடி ஃபார் யூ. சரணாகதி. ரெடி ஃபார் யூ. உனக்கு ஏற்ற மாதிரி எங்களை தகவமைத்து கொண்டுட்டோம். எல்லா மாசுக்கள் எல்லாம் போயிட்டு சுவாமி இவ ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறோம் ஐயா. புத்தடியோன்னு நாங்க உமக்காக வேறு ஒருத்தருக்கும் இல்லை. வண்டும் இல்லை, ஈயும் இல்லை, இளையானும் இல்லை, தேனியும் இல்லை. இந்த மலர் உமக்குத்தான். உமக்காக இருக்கிறோம். மாசு இல்லை, அழுக்கு இல்லை, வெல்லும் பகை ஒளிந்து விட்டது. அப்படியே இதான் இதய கமலம். இதய கமலம். இப்படி வந்துட்டதுண்டா அடுத்ததை சொல்றாரு என்னண்டு கொல்லாமை கொல்லாமை பெரிது. பெரிதென்று சொல்லு சிவமே கூசாமல் ஏவர் முன்னும் செல்லு சிவமே நல்லோர் நடுவிருக்க சொல்லு சிவமே நாமே அனைத்தும் என்று சொல்லு சிவமே உல்லாசமாய் எங்கும் செல்லு சிவமே உண்மை முழுதும் என்று சொல்லு சிவமே கல்லார்க்கும் கதி என்று சொல்லு சிவமே கட்டி மனத்தை ஆள சொல்லு சிவமே. இப்ப நாம் சிவமா வந்த உறவு சொல்றாரு கொல்லாமை பெரிதென்று. இப்ப மற்றவைக்கு சொல்லலாம் இனி. இப்ப மற்றவைக்கு கொல்லாமை பெரிதென்று சொல்லு சிவமே. கொல்லாமை பெரிது. தன்னூன் பெருக்கற்கு புரிதோர் ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள் கொல்லான் புறாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் உயிரும் தொழும். அப்ப கொல்லாமை பெரிதென்றே சொல்லு சிவமே. நோன்பு என்பதுவே கொன்று தின்னாமை. விரதம் ஒன்றும் கொன்று தின்னாமை இருந்தாலே அது விரதம் தான். ஆம். கூசாமல் எவர் முன்னும் செல்லு சிவமே. பயப்படாம போ. நீ சிவம் ஐயா. நீ ராஜா மாதிரி போ. ராமன் சொன்ன மாதிரி இல்ல கையில தான் பிச்சு எடுக்கிறதா. வீட்டு கையில போய் கையில வச்சு எடுக்கிறது. ஒன்று வீட்டுல 2 வீட்லயும் எடுத்தா முடிஞ்சிடும். வேணும்னா 3ஆம் வீடு. 2 பேர் கையில எடுத்து சாப்பிட்டுட்டு இப்படி தலையில தடவுறதா. நக்கி போட்டு தலையில தடவுறது. தண்ணி போட்டு கோவணம் தானே குண்டியில தட்டி போட்டு ராஜா வேற நடந்து போவார். கூசாமல் எவர் முன்னும் செல்லு சிவமே. அடுத்தது நல்லோர் நடு இருக்க சொல்லு சிவமே. அது என்ன நல்லோர் நடுவிருக்க சொல்லு. 4 பேர் அடியார்கள் நல்ல அடியார்களோட சேர்ந்து இருக்க வேணும். சற்சங்கத்தே நிசங்கத்வம். நல்ல கூட்டம் இருந்தால் கெட்ட கூட்டம் விலகும். நிசங்கத்வே நிர்மோகத்துவம். கெட்ட கூட்டம் விலகினால் மோகம் ஆசை விலகும். அங்க போனாத்தாலே அந்த கார் வேண்டலாமா, இங்க ஹாலிடேக்கு போகலாமா, இங்க சாப்பாடு நல்லா இருக்கா, அப்படி எல்லாம் ஓடி தெரிகிறது. அப்ப நிர்சங்கத்வே நிர்மோகத்துவம். நிர்மோகத்தே நிச்சலதத்துவம். சலமண்டா அசைகிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது நீர். நிச்சலமண்டா அசையாம இருக்கிறது, சலனம் இல்லாத நிலை வரும். நிச்சலதத்வே ஜீவன் முக்தி. இந்த சலனம் இல்லாத நிலை வர ஜீவன் முக்தி. மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே. அந்த மனம் அடங்க வர்ணிக்கிறார். அப்ப நல்லோர் நடுவிருக்க சொல் படிப்பார். உடையாள் உண்டன் நடுவிருக்கம்
உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்து முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. நடுவிருக்கிறது. உடையாளுண்டன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் உடையாள் உண்டன் நடுவிருக்கும். சக்தி சிவத்துக்குள்ள உடையாள் நடுவுள் நீ இருத்தி, சக்திக்குள்ள சிவன். அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால், ரெண்டு பேரும் என்னக்குள்ள அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்து முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று. இது கொஞ்ச நாளா படிச்சு கொண்டு வாரு. மனசுல ஒரு கருத்து இருக்கு, அது முடிகிற வரைக்கும், முடிஞ்ச உறவு சொல்லு. அப்ப எங்க பார்த்தோம், நல்லோர் நடு இருக்க சொல்லு சிவமே, நானுந்தன் அடியார் நடு இருக்க சொன்னாரല്ലോ. உன் அடியார் நடுவுள் உன் அடியார் நடுவுள் நீ இருத்தி நீ இருத்தி அடியான் நடுவுள் இருப்பதானால் அடியேன் உன் அருளைப் பெருநாள். இல்ல உடையாளுண்டன் நடுவிருக்கும் உடையாளுண்டன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அதான் வருது. அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்றுதான் வரும். அதான் நல்லோர் நடுவு இருக்க சொல்லு சிவமே, அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்து முடியா முதலே முடியின் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. சரியா? உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியேனும் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. அதான் நல்லார் நடுவிருக்க சொல்லு சிவமே, நாமே அனைத்துமன்று சொல்லு சிவமே. சிவமயம், எல்லாம் சிவமயம். சத்தியம் சிவமுமாய தன்மைய உலகமெல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக உணர்குண குணியுமாகி வைத்தனன். அவளால் வந்த சக்தி, அவளால் வந்த ஆக்கமை வாழ்க்கையெல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பு மோரார். எல்லாம் நாமே அனைத்துமன்று சொல்லு சிவமே. அந்நியம் இல்லை, அனன்னியம். அந்நியம் இன்மையின் அரண்கலல் செழுமை என்றார் சிவஞானபோதத்துக்கு. அந்நியம் இல்லாம நாமே அனைத்துமன்று சொல்லு சிவமே, உல்லாசமாய் எங்குஞ் செல்லு சிவமே. தேசத்துக்கு காலம் ஒன்றுமில்லை, உல்லாசமாய் எங்கும் செல்லு சிவமே. உண்மை முழுதும் என்று சொல்லு சிவமே. எல்லாம் உண்மை.
உண்மை முழுதும் என்று சொல்லு சிவமே. உண்மை முழுதும் என்றதுக்கு சித்தாந்தத்துல சொல்லுவார்கள் உலக உண்மை. பதிபதுவாத முப்பொருள உலகம் உண்மை. இந்த உலக வாழ்க்கை உண்மை, பொய்யல்ல. வேதாந்தத்துல வாழ்வை ஜகத் மித் என்று சொல்லுவார்கள். மித்தை மித்தண்ட மாயமன். இப்ப சித்தாந்தமாக அப்படி சொல்லுவார். வேதாந்தமா பார்த்தா எல்லாம் பிரம்மம், அவனுடைய உண்மைதானே, முழுதும் உண்மை. உண்மை என்றது பிரம்மம் என்று சொல்லுவார்கள். ரெண்டு விதமாக கருத்து கொள்கிறார். உண்மை முழுதும் என்று சொல்லு சிவமே. இப்படி எல்லாம் சொன்னா ஏதோ கணக்க படிச்சவதான் கடவுள்கிட்ட போகலாம் என்ற கதை. ஏதோ லம்போதரன் எடுக்கிறவாரு கிளாஸ் எடுத்து சிவஞான சித்தியார் படிச்சு இந்த மந்திரம் படிச்சு இந்த பாட்டு படிச்சுத்தான் போகலான்னு. அப்படி 63 நான்வாரில் எத்தனை பேர் அப்படி படிச்சு போனாங்க. கல்லார்க்கும் கதி என்று சொல்லு சிவமே. கற்காதவர்கள் கூட இந்த கதிக்கு வருவார்கள். இதோ படிச்சு வாரது, நான் படிச்சுட்டா போல பெரியாள் தொழியெல்லாம் வந்துட்டது, உங்க உல்லாசமா திரிகிறேன், எல்லா இடவும் திரிகிறேன், நல்ல ஒரு நடுவே பெரியாள் இல்லை. இது எல்லாருக்கும் வரும். கல்லார்க்கும் கதி என்று சொல்லு சிவமே. ஏனென்றால் ஜீவன் முத்த நிலையிலேயும் கூட மல வாசனை உண்டு. குருநாத சொல்லுவார், அந்த 9 வாசல்களும் மீண்டும் கீழே இழுக்குமா. அது சிவஞான போதத்திலேயும் வரும். அது இப்படி ஜீவன் முக்தி அடைந்த நிலையிலும் கூட அவர்கள் பஞ்சாட்சரம் ஜபிச்சு கொண்டிருப்பார்கள். விதி என்னும் அஞ்செழுத்து தன்னிழலாம், விதி என்னும் அஞ்செழுத்து, விதிப்படி அஞ்செழுத்து ஓதிக்கொண்டிருப்பார்கள். ஆலயந்தானும் நாலரணேயம் மலிந்தவர் வீடமும் ஆலயம் தானும் அரணென தொழுவேன். அப்பவும் கும்பிட்டு கொண்டிருக்கும், அடியார்களோட இருக்கும். இதெல்லாம் விட்டுடாது என்றால் திருப்பியும் விழுந்துடலாம். அந்த விழாம இருக்கணும் என்ற கடைசி இதுக்குத்தான் சொல்றேன். அந்த அகந்த அந்த இது இல்லாம இருக்கிறதுக்கு கல்லார்க்கும் கதி என்று சொல்லு சிவமே. கட்டி மனத்தை ஆள சொல்லு சிவமே. அப்பவும் விழுந்துடுவீங்க, கவனமா இருக்கும். ஜீவன் முத்தர் விழமாட்டார் என்பது வேதாந்தம். ஜீவன் முத்தரும் திருப்பி விழுந்துடுவார் என்பது சித்தாந்தம். ஆன்மீகத்துல அப்படித்தான் அந்த மண்டபாகம் தான் வந்துடும். அதுக்குத்தான் அந்த சிவஞான சூத்திரமே அப்படித்தான் வரும். எல்லாம் முத்தி ஜீவன் முத்தி அடைஞ்ச பிறகும் அஞ்செழுத்து. அதான் செம்மலர் நோண்டால் சேரலொட்டா அம்மலங்களி. அந்த மலங்கள் எல்லாம் போட்டுது சிவனடியில ஒன்றிட்டார் நிட்ட வந்துட்டது என்றாலும் அன்பரோடு மெலி மாலரணே மலிந்தவர் வேடவும் ஆலயந்தான் மரணன தொழுமே. அப்படி தொழுது கொண்டு இருப்பார்கள் என்று அவர்களுக்கு அது டிஸ்கிரிப்ஷன். இல்லாட்டி விழுந்துடுவோம். என்ன சொல்ற மாதிரி அதெல்லாம் இப்பெல்லாம் அதெல்லாம் பாமர மக்களுக்கு கோயில்கள் பூசிகள் எல்லாம். நாங்கள் எல்லாம் இப்ப முத்தி அடைஞ்சிட்டோம். அதல்ல. இப்ப கடைசியாக அப்படியே சித்தாந்தத்தை பொருந்தி இவ்வளவு சொல்லி போட்டு கடைசியா சொன்னார், கல்லார்க்கும் கதி என்று சொல்லு சிவமே. அம்மா உனக்கு வந்துட்டது, படிச்சு வந்துட்டது, ஏதோ பெரிய அந்த குரு வந்துட்டார், இந்த புத்தகம் வந்துட்டது என்ற வந்ததண்டு இல்ல. அது எல்லாருக்கும் வரும். இது தெரியாதவனுக்கும் வரும். இது கல்லார்க்கும் கதி என்று சொல்லு சிவமே. கட்டி மனத்தை ஆள சொல்லு சிவமே. விழுந்துடுவா திருப்பி. பி கேர்ஃபுல். எல்லாம் சரிதான். கொல்லாமை பெரிதென்று சொல்லு, கூசாமல் இவர் பொண்ணும் செல்லு, நல்லோர் நடுவிருக்க பண்ணு, நாமை அணைத்து என்று சொல்லு, உள்ளாமா எங்கும் செல்லு, உண்மை எங்கு முழுதும் என்று சொல்லு என்றாலும் கவனமாயிரு. அகந்த வரக்கூடாது. கல்லாருக்கும் கதி என்று சொல்லு, கட்டி மனத்தை ஆள சொல்லு. கற்பனவும் இனி அமையும். அது வேற. இது கல்லாருக்கும் கதி என்று சொல்லு. சரி. ஏதோ இது தெரிஞ்சு படிச்சு இப்படி எல்லாம் வந்து ஜோர் சுவாமி கிட்ட வந்துட்டோம், நல்ல சித்தாந்தம் படிச்சுட்டோம், நச்சிந்தனை படிச்சுட்டோம், இப்படி கொஞ்சம் கிளாஸுக்கு வந்துட்டோம், கொஞ்சம் பெரிய ஆக்கல் விஷயம். படித்தவர்களுக்கு மட்டும்தான் முத்தி என்பது வேதாந்தம். அரைஞ்சே சொல்லி போடுவார். புத்தகத்தை முழுக்க இருக்கு. படிக்காட்டி முத்தி இல்லை. பாமரருக்கு முத்தி என்பது சித்தாந்தம். 61 நேரம் வர பார்த்தா தெரியும். அப்படியே அந்த பயணத்துல ஒரு நல்ல ஒரு பாட்டு முதல் சொல்லி பிறகு அப்படியே மெல்ல மெல்ல வந்து அந்த ரியலைசேஷன் வந்த பிறகும் அந்த அப்படியே புத்தடியோம் நாங்கள் என்று சொல்லி சிவம்.
2 வரிக்கும் ஒரு முறை சொல்லுவாங்க ஐயா. சொல்லு சிவமே, சொல்லு சிவமே. ஒரு வரியே மெடிடேட் பண்ணாலே வாழ்க்கை போதும். ஜென்மம் முடிஞ்சு. ம். அதான் இல்ல. வான்முகில் வளாது பெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம் நரகணம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா, நரகணம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா, நரகணம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. அருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சபேசா சிவ சிவ சிதம்பரம் சிதம்பரம். சிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி. இனி உல்லாசமா எங்கும் போகலாம் என்ன? சிவ சிவ. ஐயா, அந்த 2வது பாடல்ல என்னாலும் நல்லூரை வலம் வந்து வணங்கினாள். ஓ, அதுல என்னாலும் நல்லூரைக்கு நல்லாரைன்னு போட்டிருக்கு. என்னாலும் நல்லூரை இந்த இதை மட்டும் பார்த்தேன். சரி. இப்படி ஒரு பிளாக்ல போட்டிருக்கேன். இந்த பாட்டுகள் நல்லா இருக்கு. வெப்சைட்ல நல்லா கேட்டாலும் இருக்கு. இந்த ஒரு பிளாக்ல பார்த்து பிடிச்சிருச்சு. ரோகரா. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய.